4 பேர் 4 விதமா பேசி கேள்விப்பட்டிருப்போம். அப்படி பிரபலங்கள் 4 பேர் 4 விதமா பேசியதை தற்போது பார்க்கலாம். குறைந்தபட்சம் இன்றைய நிலையில் நான் சொல்றேன் 75% இடங்களை கைப்பற்றக்கூடிய கூட்டணியாக அது இருக்கும். எந்த சந்தேகமும் வேண்டாம். எத்தனை பேருக்கு எத்தனை சதமானம் வாக்குகள் நீ எல்லாம் கொஞ்சம் கணக்கு போடுங்களேன். மெகா கூட்டணி அப்படிங்கிறதுக்காக ஊரில் இருக்கக்கூடிய சும்மா இருக்கக்கூடியவங்களெல்லாம் கொண்டு வச்சுக்கிட்டு கூட்டணி அப்படின்னு சொன்னால் அந்த கட்சிகளெலாம் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை. அவங்களெல்லாம் எப்படி மக்களால் புறக்கணிக்கப்பட்ட கட்சிகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் தெரியும். குறிப்பாக அரசியல் விவரம் தெரிந்தவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் அவங்களோடு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் 1% கீழான வாக்கு பெற்றவர்களாக தான் இருக்காங்க. அதனால் அதனுடைய பலம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணியாட்டுலாம் பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய கூட்டணி எதுவாட்டு இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய பலம் பொருந்ததாக இருக்கும். சரி, எங்கள் பெண்கள் வந்தால் தீட்டாயிரும். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாட்டின் முதல் குடிமகன கோயிலுக்குள்ளே விடலையே, அவருக்கு என்ன தீட்டு வந்துச்சு? இது ஒரு இது கேட்டால் ஐதீகம்பாங்க, சனாதன தர்மம்பாங்க. அது அவங்க விருப்பத்துக்கு. இப்போ அந்த கேரளாவில் ஐயப்பனை பிடிச்சிட்டு அரசியல் செய்ய நினைக்குது. ஒரு அமைதியாக இருந்த நாடு அந்த நாடு, அதை கலவர பூமியாக மாற்றி நிறுத்திட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, தலைவர்கள் வீடுகள் முன்னாடி குண்டு வீசுறது, பேர் நடந்து அடிக்கிறது, கடைகள் நொறுக்குது. இதெல்லாம் இந்த அரசியலை தான் RSS BJP செய்யும். அதனால தான் அது மனித குலத்திற்கே எதிரான கட்சின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம். இப்போ காங்கிரஸ் தமிழ் இனத்திற்கு தான் எதிரி, BJP மானுட குலத்திற்கே எதிரி. அது பேதம் இல்லை, மாடுகளில் கூட பேதம் இருக்கிறது. பசு என்று சொன்னால் அது உயர்வர்ணமாகவும், எருமை என்று சொன்னால் அது பஞ்சம சூத்திர இழிவை உறுதிப்படுத்துகிற ஒரு இனமாக கருதப்படுகிறது. அதற்கு கருப்பும் ஒரு காரணம் என்று சொன்னால் அது இந்த நாட்டு மக்களுக்கு விருப்பமாக எடுத்துச் செல்லுகிற ஒரு பாதையாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த பொங்கல் நன்னாளில் கருப்பு மாடு ஊர்வலத்தை நடத்த வேண்டும், கருப்பு மாட்டு ஊர்வலத்தை ஆங்காங்கே நடத்த வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தமிழகம் எங்கும் எல்லா இடங்களிலும் கருப்பு மாடு எருமை ஊர்வலம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. 31 மாநிலங்களில் இந்தியாவில் தாய்மொழி கல்வியை கொடுக்காத மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் இந்த மொழி அழிக்கப்பட்டிருக்கு. திட்டமிட்டு அது அழிக்கப்படுதோங்கிற ஒரு சந்தேகமெல்லாம் வருது. காரணம், இந்த தமிழை படிக்காமல் போகிற பிள்ளைகளுக்கு இந்த தமிழ் மக்களை பற்றியோ இந்த இனத்தை பற்றியோ இந்த மண்ணை பற்றியோ அக்கறை இல்லாமல் போவார்கள். பிறகு அரசியல் செய்வதற்கு அது ஒரு புகலிடமாக இதை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி தான் நான் பார்க்குறேன்.